என்னடா இவன் ஆளே பார்க்க ஒரு மாதிரி இருக்கிறான். இந்த பாட்டம் ஆயிடுச்சு. இன்ஸ்டியூட்டில் ஒருத்தன் வீடியோ காமிச்சான்ல, அவன் வீடியோவில் என்னடா நல்லா இருக்குது, ஒன்றுமே இல்லையடா அந்த வீடியோவில். அதுக்கே அந்த மேம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுது. நம்மளாம் எத்தனை பண்ணியிருப்போம், எத்தனை காமிச்சிருப்போம், எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு என்னடா இது ஆச்சு. எவ்வளோதான் பண்ணாலும் நம்ம அளவுக்கு அவனால் வர முடியாது. அவன் 2 வருஷமாக வேலை பார்த்துருக்கோம். நம்ம பண்ணாதான் பண்ண போகிறான். சொல்லு, எவ்வளோதான் பண்ணாலும் நம்ம வீடியோ தான் வச்சு கேட்டு ஃப்ரீயாக அப்படி பார்த்துட்டு மச்சான். சொல்டா. காலை ஒருத்தனை பார்த்தோம்ல. ஆமாம். அவன் இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான் பாரு. ஆமாண்டா. ஏதோ செக்யூரிட்டிகிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம சார்கிட்ட சொல்லி என்னன்னு கேட்க சொல்லணும். சார் இங்கே இருக்காரு, அவர்கிட்டே கேட்டுருவோம். ஹாய் சார். ஹாய் சார். வாப்பா, என்ன 3 பேர் ஒன்றா வந்திருக்கீங்க? சார் அது ஒன்றும் இல்லைங்க சார். காலம் ஒரு பையனை பார்த்தோம். அவன் ஆளு மூஞ்சது சரியில்லை. ஏதோ திருப்பி பார்த்தா திருடமா இருக்கான் சார். என்னடானா செக்யூரிட்டிகிட்ட பேசிட்டு இருக்கான். அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு விசாரிச்சு பாருங்க. எங்கப்பா, நான் வாய்ஸ் கீழேயா? சரி இரு, நான் கேட்டு பார்க்குறேன். ஹலோ அண்ணா, யாரோ ஒரு பையன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறானாம்மாண்ணா. யாருண்ணா அது? கதிரவனுங்களா? ஓகே சரி, அவனை வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் கூப்பிட்றேன். ஒரு நிமிஷம் உட்காருங்கப்பா. ஆமாம், எதை வச்சு அந்த பையனை நீங்கள் திருட்டு பையன் சொல்கிறீங்க? சார் இதில் என்ன சார் இருக்கு? அவன் ஆளை பார்த்தாலே தெரிய வேணாமா சார்? பத்தாவதுக்கு ஆளும் அவன் மூஞ்சியும் முடிவெட்டியும் பாருங்களேன். அந்த பையனை பற்றி நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு? அந்த பையன் அவங்க ஏரியாவிலேயே 12th ஸ்டாண்டர்டில் நல்லா மார்க் எடுத்த பையன். அடுத்து அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க ஃபேமிலியும் அவனுக்கு ஒரு சப்போர்ட்டு கிடையாது. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? லாஸ்ட் வீக் அந்த ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அந்த டைம் அவன் கூட நான் பேசும்போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ நல்ல பையன் அப்படிங்கிறது. நான் தான் என் நம்பர் அவனுக்கு கொடுத்து ஆஃபீஸ்வாக வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல பேர் பல டைம் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல அதெல்லாம் பார்க்காம போய் அவங்ககிட்ட போய் பேசுங்க. நான் பிறர் கண்ட கனவை கொண்டு உயிர் வாழ்வது சரியா என்று கேள்வி கேட்பவன் மனிதனாகிறான். நான் யார் இறைவா? விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா? பதில் சொல்ல